சோதரிக்கிறோம். தேவன் நம்ம இந்த காலை வேளையிலே நம்மளை கூட்டி வந்து சேர்த்த கிருபைக்காக அவருக்கு நன்றியை செலுத்தத்தக்கதாக நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுவோம். ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதர சோதரங்க தாவே மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோமை 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 சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த நம்முடைய மகா பெரிதான கிருபைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறங்க தாவே. துதிகளுக்கு மத்தியில் வாசிக்கிற தூயாதி தூயவரே மை துதிக்கிறங்க தாவே. மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, இம்மட்டும் எங்கள் ஒவ்வொருவருக்கு நல்ல உணவு, உறவிடம், சுகம், பலன், ஜீவனை கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை கரம்பிடித்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும், நாங்கள் பலமுடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் டே கிருபக தாவே. மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, மை துதிக்கிற துதி எப்பொழுது எங்களுடைய வாயில் இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த நாளினை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தல வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே, நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் கத்தாவே உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து நீர் எங்களை வழிநடத்தணுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. மகிமையின் தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறக்கா நன்றியோடு மை துதிக்கிறோம் கத்தாவே. அன்றைய உடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்த விடமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஒரு விஷயம் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. சேனைகளின் கத்த நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க எங்களுக்கு உதவிச்சோடுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே, நோக்கி கூப்பிடுகிறோம். நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கத்தாவே, தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு இருப்பதற்கு காரணமே நீர் தான் கத்தாவே. அன்றைய இம்மட்டும் எங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை கொடுத்தீரே, அதற்காக நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா. அன்றைய மை துதிக்கிறோமப்பா, உடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க இந்த நாளுடைய கத்தாவே. அன்றைய புது கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிற ராஜாதி ராஜாவே, மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் கத்தாவே. அன்றைய நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கிறீரே, அதற்காக கொடான கொடி சோதரங்கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே, எத்தனையோ காரியங்களிலிருந்து எங்களை தப்புவித்தீர், பாதுகாத்தீர், வழி நடத்தினீர். அன்றைய ஞானத்தையும் புத்தியும் கொடுத்தீர், அதற்காக நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா. இம்மட்டும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுத்திருக்கிறீரே, பலன் கொடுத்திருக்கிறீரே, ஜீவன் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. அன்றைய பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன தேவனே, அன்றைய யார் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பலவீனங்களை முற்றிலுமாக நீர் அகற்றி போட வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. அன்றைய புது பலனை நீர் கொடுங்க, உற்சாகமான ஆவியை நீர் கொடுங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய இந்த நாளினுடைய கத்தாவே, அன்றைய பாடல் வேளையிலே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. அன்றைய பாடலை பாடும்போது அன்றைய பிரசன்னம் வல்லமையாய் இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்ய. அதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அன்றைய அபிஷேகம் இறங்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. அன்றைய பிரசங்க வேளையிலே நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. உம்முடைய குரலை கேட்பதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுக்குள்ள என்ன இருந்தாலும் தயவு செய்து
செய்து அவைகளை பிடுங்கி இருந்து அக்கில போட்டு சுட்டரிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் முழு மனதோடு முழு வாஞ்சியோடு முழு சிந்தையோடு உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. தேவாதி தேவனே உம்மை துதிக்கிற ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் கூடும் கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. எந்த ஒரு சிறு காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தாவே, எல்லாவற்றையும் நாங்கள் உண்மையே முன்னிறுத்தத்தக்கதாக உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, எந்த காரியத்துக்கும் ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே விடையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் இல்லாமல் ஆண்டவரே எந்த காரியமும் ஆண்டவரே நடைபெறாது கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை வழி நடத்துங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. தயவாய் எங்கள் ஒவ்வொரு மேலும் மனம் இறங்குங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே புது பலனை கொடுங்க கர்த்தாவே. உற்சாகமான ஆவியை கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தாவே ஆண்டவரே சந்தோஷ சமாதானத்தை நீர் கட்டளையிடுங்க கர்த்தாவே. சமாதான குலைச்சல்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அழிந்து போக செய்யுங்க கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, நாங்கள் தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா காரியத்துக்கும் உண்மையே முன்னிறுத்தத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் போகும்போதும் வரும்போதும் இம்மட்டும் உடைய பாதுகாப்பு எங்களோடு இருந்ததுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இனிமேலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து ஆண்டவரே வாகனத்தோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தோடுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஊழியங்கள் கர்த்தாவே ஆண்டவரே இந்த உலகம் முழுவதுமாக ஆண்டவரே சென்று கொண்டு செய்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே இதை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே மனம் திரும்பி உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய உண்மையான சத்தியத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க இயலாதுன்னு சொல்லியிருக்கீங்களா கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, இன்றைக்கு நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே இந்த உலகம் முழுவதுமாக கண்டுகொள்ளத்தக்கதாக நீ உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சித்து கதறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே எந்த பொல்லாங்கனை எழும்பாதபடி நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஜீவனுள்ள தேவனே உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எழும்பின செயல்படுகிற பொல்லாத அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போக செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் சொன்ன தேவனே, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எந்த பொல்லாத அந்தகார கிரியைகளும் எழும்பாதபடி நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் தங்கும் ஆலயமாய் மாற்றுங்க, நீர் வாசையும் ஆலயமாய் மாற்றுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து கர்த்தாவே ஒரு புது சிருஷ்டியாய் எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், எல்லாம் புதிதாயினான்னு சொன்னீங்களே கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் புதிதாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஜீவிக்கிற பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிகளுக்கு மத்தியில வாசையிற தூயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. அன்றுரே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே ஒருமித்து கூடியிருக்கிற மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியிலிருந்து எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கத்தக்கதாக, ஆவியோடு துதிக்கத்தக்கதாக, முழு உள்ளத்தோடு துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்கத்தக்கதாக, நன்றி சொல்லத்தக்கதாக நீர் எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. என் தேவனீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உலகத்தில் உள்ளவனை பார்க்கல உங்கள் எல்லோரும் பெரியவர்னு சொன்ன தேவனே, நீர் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோமப்பா. என் தேவனே, நீர் அற்புதங்களை அதிசயங்களை நீ செய்ய போற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் நீ செய்து கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளினை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துலங்க. இந்த நாளில் ஒவ்வொரு காரியங்களும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து எங்களை வழிநடத்துங்க. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. துதி கனமெல்லாம் மீட்பரசனும் கர்த்தருமாகிய இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.
கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிற மூப்பரையா ஸ்டாலின் அவர்கள் முன்னே வந்து ஒரு சில காரியங்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவார். கர்த்தாவை துதிக்கிறோம், தோத்தரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை கிருபையாக நேசிக்கிற அருமை ரட்சகரே, எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே கொடானோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற கர்த்தாவை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவை ஸ்தோத்திரப்பா. அந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. நம்முடைய நோக்கி ஜெபிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த நல்ல கிருபையை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எசப்பா துதிக்கிறோம் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. அந்த நாள் கூட கர்த்தா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் கொடுத்த அதே ஐக்கியத்தை ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. அந்த நாள் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா எங்களுக்கு கிருபையாக கொடுத்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரராஜா. அந்த நாள் ஆத்மஸ்தர ஐக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவரே அருமையான ஐயா ஆண்டவரே ஆசீர்வாதையாக செபிக்கிறோம் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. தஞ்சை பகுதியில் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா தலைமை சபையாக கொடுத்து ஆண்டவர் அவர் மூலமாக ஆண்டவர் சபைகள் ஆண்டவரே ஆங்காங்கே நிறுவப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய நாமத்துக்காய் ஆண்டவரே வைராக்கியமாக ஆண்டவர் ஊழியர் செய்யறதுக்கான கிருபையை கொடுத்து ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா மட்டுமாக நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்மஸ்தர ஐக்கிய ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. அந்த தலைமை பாஸ்டர் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. தஞ்சை பகுதியில் செய்கிறதான ஊழியங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. அந்த ஹீலிங் சென்டரில் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா எத்தனையோ மக்கள் வந்து ஆண்டவர் சுகத்தையும் விடுதலையும் ஆண்டவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டதான காரியத்தை பார்க்கிறோமே கர்த்தா ஸ்தோத்திரப்பா. அந்த நாளும் கூட ஆண்டவரே அதே ஊழியத்தை ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. அந்த நாளின் கிருபையாக செய்து வருகிற ஐயாவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே. இந்த கால வழி நாங்கள் செபிக்கிறதான செபத்தை கேட்டு ஆண்டவர் ஐயாவை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னும் வல்லமையான ஊழியத்தை செய்யும்படியாக கிருபையை கொடுத்த தேவன் தொடர்ந்து ஆண்டவரே வல்லமையை பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிரியை செய்வராக ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஐயாவு மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொடுத்த 2 மகன்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிம்ஸ்காய் ஸ்தோத்திரம். பாஸ்டர் சிம்ஸ்காய் ஸ்தோத்திரம். அவரை பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவர். சீர்தான ஒவ்வொரு ஊழியங்களும் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா மகனோடு இருந்து ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்து ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்முடைய அற்புதங்களை அடையாளம் செய்ய முடியாத ஆண்டவர் வரங்களை கொடுத்து நீ பயன்படுத்தி வருகிறபடியால் துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. இன்னும் ஆண்டவரே நீ கரத்தில் எடுத்து பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர் எல்லா எரிசக்தியும் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா இயேசு நாமத்தில் அழிக்கப்பட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்காக கூட விட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. அருமையான 2வது மகன் சேசன்
பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், அவரை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அவர் செய்கிறதான ஊழியங்கள் ஆசீர்வதிப்பீராக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் இணைந்து செய்கிறான் இந்த ஊழியத்தில் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. தேவ மகிமை வெளிப்படும்படியாய் கர்த்தர் நாம இறங்கி கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபையின் மூலம் அந்த தஞ்சை பகுதியில் ஆண்டு தலைமை சுவை மூலமாய் நடைபெறுதான ஆண்டவரே ஸ்தோத்திரராஜா. ஆண்டவரே ஏசப்பா துதிக்கிறோம். பத்திரிக்கை ஊழியங்கள் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே என்ன ஊழியம் ஆண்டவரே பலவிதமான ஊழியங்கள் நடைபெறுதான காரியத்தை அறிவீர். ஒவ்வொரு ஊழியங்கள் ஆண்டு ஸ்தோத்திரப்பா அது தடை இல்லாமல் நடக்கப்படும் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. அந்த காரியத்தில் ஆண்டு ஸ்தோத்திரப்பா தேவையில் சந்திக்கப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன ஆண்டவரே என்ன காரியத்துக்காக முக்கியப்படுத்தி ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எந்தெந்த விதத்திலலாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சித்த வைத்து ஆண்டவரே நீ செய்கிறோ அந்த செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஆண்டு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எந்த விதமான தடை வராதபடி தொடர்ந்து நடத்த முடியாத கிருபையில் தாரும் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்த பருவத்தில் நடைபெறுதான ஆண்டவரே இந்த சுவிசேஷ கூட்டங்களுக்காக கூட செபிக்கிற ஆண்டு ஸ்தோத்திரப்பா. அநேகர் மக்கள் வந்து விடுதலைப்பட சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆண்டு ஸ்தோத்திரப்பா. பலவிதமான மக்களை அழைத்து வேண்டிய ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவதில்லை கர்த்தர் சபையில் சேர்த்து வந்தார்னு சொன்ன வார்த்தையின்படி அப்படியாகி ஆண்டவரே முடிய நாமத்தை ஆண்டவரே எந்த விதத்தெல்லாம் அறிந்து கொண்டு ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. மெய்யான அறிவிக்கக்கூடிய உணர்வு கொடுத்து ஆண்டவரே மக்களை ரட்சிக்க முடியாது செபிக்கிறோம். இந்த நாளும் கூட கர்த்தா ஸ்தோத்திரப்பா. ஆத்மநசர் கலை ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். பல இடங்கள் நடக்கிறதான எல்லா ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரை அக்னியாய் பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே ஆலயம் இல்லாத இடத்துல ஆண்டவர் சபையில் கட்டப்பட்ட செபிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து நடத்த முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு சபையில் உள்ள விசுவாசிகள் குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. அங்கங்கள் சபைகள் ஆத்மாக்கள் பெருகட்டுங்கிறதா ஸ்தோத்திரம். விசேஷமாக எங்களுடைய திருச்சி சபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவர் தலைமை பாஸ்டர் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. அந்தோனி ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். அவரை பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரை மட்டுமாய் பயன்படுத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை தூதர்களை காற்றுகளாக ஊழியக்கார அக்னி ஜுவாலையாக மாற்றுவேன்னு சொன்ன கர்த்தர் இந்த கால வெள்ள ஆண்டு ஸ்தோத்திரப்பா. ஐயாவை பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அப்படியா பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம். தொடர்ந்து கிரியை சிவராக ஸ்தோத்திரப்பா. ஐயாவை கொடுத்த ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா. அருமையான மகன் பாஸ்டருக்காக சோபிக்கிறோம். ஆண்டவரை மகனை பலப்படுத்த வீராக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரை மட்டுமா இந்த வாலிப பிராயத்தில் ஆண்டவரை உமக்காய் உற்சாகத்தோடு ஒளியும் செய்கிறதான மகனை நீ கருத்தில் எடுத்து பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரம். கூட இருந்த ஆண்டவரே மகளை பலப்படுத்தி ஆண்டு ஸ்தோத்திரப்பா. இப்படி சித்தத்தை நிறைவேற்ற முடியாது செபிக்கிறோம். தொடர்ந்து கிரியை சிவரா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. அந்த நாள் எங்களுடைய பாஸ்டர் மாக்கா செபிக்கிறோம். அவரை பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். இந்த சூழ்நிலையில் சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலத்தை அம்மாவுக்கு கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளும் கூட கர்த்தா ஸ்தோத்திரப்பா. அருமையான மூத்த மகள் ஆண்டவரே பெர்சிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கிறதா ஆண்டவரே அவருடைய மக்கள் ஸ்தோத்திரப்பா. நெல்சன் பாஸ்டருக்காக செபிக்கிறோம். அவர் செய்கிறதான ஒழுங்களை ஆசீர்வதிப்பீராக ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அவருடைய நாமத்துக்காக ஆண்டவரே வைராக்கியத்தோடு செய்கிறதான எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே நம்முடைய விசேஷித்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிருபையில் ஆண்டவரே இறங்கி ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. அநேக வல்லமையான காரியங்களை செய்து ஆண்டவரே அதன் மூலமாக நம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. சபைக்கு நேரம் கடந்து வர கர்த்தாவே கிரியை செவிரா ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து நடத்த முடியாது செபிக்கிறோம். அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. மகள் ஜவாபுக்காக செபிக்கிறோம். அவருடைய ஆண்டவர் கணவர் தானியலுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே அவரே ஆண்டவரே அந்த பாஸ்டர் அவர்களையும் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. அவர் செய்கிறான எல்லா ஒழுங்களையும் ஆசீர்வதிப்பீரா ஸ்தோத்திரம். இந்த காலவெளி ஆண்டவர் ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட கர்த்தா ஸ்தோத்திரம். ஏசப்பா துதிக்கிற எங்கள் சபையின் மூலமாக நடைபெறுகிறதான ஆண்டவரே அக்டோபர் 2ஆம் தேதி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நடைபெற போகிறதான ஆண்டவர் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டங்களுக்காக செபிக்கிறமான்ற ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியின் பண்டிகை நாளாக ஆண்டு ஸ்தோத்திரம். ஒரு கூடார பண்டிகையாக காணப்பட்ட கர்த்தா ஸ்தோத்திரப்பா. குடும்பமாய் மக்கள் வந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் அதில் பங்கெடுக்க முடியாத கிருபையில் தாரும். ஏசப்பா துதிக்கிற தாங்கள் மட்டும் வருவது மட்டும் இல்லை ஸ்தோத்திரப்பா. பிறரும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாத்தையும் அழைத்து வந்து அதில் பங்கெடுத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய தலைமை பாஸ்டர் ஐயாவை ஆண்டவரே இந்த ஜபக்கூட்டம் ஆண்டவரே இந்த 2ஆவது அக்டோபர் 2ஆம் தேதி ஆண்டவரே குடும்ப ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களோடு வந்து ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே வந்து ஆண்டவரே நல்ல செய்தியை கொடுக்க முடியாத கிருபையை கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசிக்கிறோம் கர்த்தா ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து நடத்தும் இயேசுவேம் துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. அந்த நாளில் ஆண்டவரே இயேசுவேம் துதிக்கிறோம். எங்களுடைய சபையின் விசுவாசிகள் குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சபையின் குடும்பத்தில் உள்ள ஆண்டவரே எல்லா விசுவாசிகள் குடும்பமும் ஆண்டவரே கர்த்தரை விசுவாசித்து அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவரே சபைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊழியக்காரருக்கும் கீழ்ப்படிந்து அதன் மூலமாக என்று ஸ்தோத்திரப்பா நடத்தப்பட்ட செபிக்கிறமான ஸ்தோத்திரப்பா. குறைவுகள் நாமத்தில் நிறைவாக முடியாது செபிக்கிறமான ஸ்தோத்திரப்பா. குடும்பத்தில் காணப்படுதான் எல்லா காரியங்களான ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே குறைவுகளை மாற்றி போட்டு கர்த்தா ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டிட முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். அல்லேலூயா. ஏசப்பா துதிக்கிற வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டாகி கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே வேலையில் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. ப்ரமோஷனுக்கு ஆண்டு ஸ்தோத்திரப்பா. காத்திருக்கிறதான பிள்ளைகளுக்கு ஆண்டு ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே வேலையில் ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஒரு முன்னேற்றத்தை உயர்வை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. அந்த கால வெள்ள ஆண்டவரே இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே எங்கள் சபையினுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தா ஸ்தோத்திரப்பா. அந்த ஆண்டவரை மட்டுமா ஆண்டவரே சபையின் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவரே நீர் கிருபையாய் ஆண்டவரே தேவைகள்லாம் சந்தித்து வருகிறபடியால் தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவர் இந்த லிஃப்ட் போகிற காரியத்திலும் கூட கர்த்தா ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. பிரயாசப்படுறதான எங்களுடைய பாஸ்டர் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த நல்ல வேலைக்காக ஆண்டவர் எங்களுடைய கைகளை திறப்படுத்தி கொண்டாங்கன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் விசுவாசிகளாக நாங்களும் ஆண்டவரே பலரும் கூட ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா பார்க்கிற எல்லாரும் கூட ஆண்டவர் இந்த காரியத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரை இறங்கி ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா அதிகமாக செபிக்கவும் அதற்காக கொடுக்கவும் ஆண்டவர் கர்த்தாவே இதற்கான ஆண்டவரே கிருபைகளை மக்களுக்கு கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே தடை இல்லாமல் நடக்கும் ஆண்டவர் தேவைகள் சந்திக்கப்பட செபிக்கிறோம் கர்த்தா ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளும் கூட கர்த்தா ஸ்தோத்திரப்பா எங்களுடைய தேசத்துக்காக செபிக்கிறோம். தேசத்தை ஆண்டவரே நன்மைக்காக செபிக்கிறமான்ற ஸ்தோத்திரம். தேச தலைவர்களுக்காக கூட செபிக்கிறமான்ற ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே எல்லா மனுஷருக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணவும் ஆண்டவரை செபிக்கவும் ஆண்டவர் வேண்டுதல் பண்ணவும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கவும் ஆண்டவரே நீர் எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்க ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த பூமியில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஏசப்பா துதிக்கிறோம். பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்லொழுக்கம் உள்ள ஜீவனம் பண்ண முடியாது, அமைதியுள்ள ஜீவனம் பண்ண முடியாது. ஆண்டவரே நான் ராஜாக்களுக்கு ஆசை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அதிகாரிகளுக்காக செபிக்கிறதுக்கான கிருபை இந்த காலவெளியில் கொடுத்திருக்கபடியால் தோத்தரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளும் கூட கர்த்தா ஸ்தோத்திரப்பா எல்லா ஆண்டவரே தேச தலைவர்களை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே சாலமோன் நாட்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே யுத்தம் இல்லாத ஒரு ஆட்சி ஆண்டவரே 40 ஆட்சியில் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவர். அமைதியுள்ள ஆட்சி நடந்து போல ஆண்டவர் எங்கள் இந்திய தேசத்திலும் கூட அப்படியான ஒரு அமைதியான ஆட்சியை கொடுக்க முடியாது ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. தேசத்தோடு பேச முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே கொடுத்த ஆண்டவரே நல்லா ஆண்டவரே ஆட்சியாளர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் எங்கள் பிரதமருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் எங்களுடைய தமிழ்நாட்டு ஆண்டவர் முதலமைச்சர்களுக்காக செபிக்கிறோம் ஸ்தோத்திரப்பா. எம்பிக்களுக்காக செபிக்கிறோம், எம்எல்ஏக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கலெக்டர்களுக்காக செபிக்கிறோம் ஸ்தோத்திரப்பா. அங்கங்கே ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர் நல்ல விதமான ஆட்சியை கொடுத்து மக்கள் அமைதியுள்ள ஜீவனம் பண்ண ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. அப்படியான ஆசீர்வாதத்தை எங்கள் தேசத்தில் கட்டளையிட முடியாது செபிக்கிறோம். இந்த கால வெள்ள ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. எங்கள் ஆத்ம ஐக்கியத்துக்கு ஆண்டவர் சபை நேரம் ஆத்மாக்களை கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா துதிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் எங்கள் சபையில் நடைபெறுதான் ஆண்டவரே ஸ்தோத்திரம். செப குழுக்களுக்காக செபிக்கிறோம். ஆங்காங்கே செப குழுக்களை ஏற்படுத்தி கொடுத்த தவணை அதை தடை இல்லாமல் நடக்கும் ஆண்டவர் உற்சாகத்தோடு செய்யவும் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் செபிக்கிறதான ஒவ்வொரு செபத்தையும் கேட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா நீர் பதில் கொடுத்து வருகிறபடியால் நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே அந்த பகுதியின் ஆண்டவரே இந்த செபக்குழுவின் நோக்கம் ஆண்டவரே அந்த பகுதி ஆண்டு ரட்சிக்கப்பட ஆண்டவரே அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் விரும்புகிறேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே என்ன நோக்கத்துக்கு இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த செபக்குழுவை ஏற்படுத்த போதும் அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக ஆங்காங்கே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அநேக மக்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் ஆண்டவரே இந்த வீடுகள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா செபக்குழு நடக்கிறதான குடும்பங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளும் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தாவு ஸ்தோத்திரப்பா. அது நிமித்தமாக அநேகர் ஆண்டவர் சபையில் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா ஜீவனில் தவனாய் கண்டுகொள்ளும் ஆண்டவர் சபைக்கு நேரம் நடத்தப்படும் கர்த்தாவு ஸ்தோத்திரப்பா. அந்த நாளை ஆண்டவர் இந்த செபக்குழுவை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்தோத்திரம் தொடர்ந்து நடத்த முடியாது செபிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்நியரை உபசரிக்கிறதான ஊழியத்தை ஆண்டவரே இந்த ஆண்டவர் நாட்களில் ஆண்டவர் எங்கள் சபையில் ஆண்டவரே கிருபையாக கொடுத்தே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அந்த ஊழிய ஆண்டவரே எந்த விதத்தில் தடைபடாதவோ ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. அதை ஆண்டவரை உற்சாகத்தோடு செய்யறதுக்கான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா அனுகூலமான காரியங்களை செய்வீராக ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள் சொன்ன வேதத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா சபையின் மூலமாக ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா ஏற்படுத்தி கொடுத்து மட்டுமாய் நடத்தி வருகிற தேவக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்காக ஆண்டவரே நிறைய தேவைகள் உண்டு கர்த்தா ஸ்தோத்திரம். தேவைகள் சந்திக்கப்பட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்காக கொடுக்கும் மக்களை எழுப்பி தர முடியாது செபிக்கிறோம் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து நடத்தி வீராக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. அந்த நாள் ஆண்டவரே இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. நாளும் இருக்கிற இடத்துல நாங்கள் சாட்சியாக ஜீவித்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஞானம் உள்ளவன் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலான்னு சொன்ன வார்த்தையின்படி ஞானமுள்ள இருதயத்தை ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பத்துக்கு கொடுத்து ஆண்டவரே ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தக்கான கிருபையில் எல்லாரும் கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே எங்களுடைய பாஸ்டர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அவரை பலப்படுத்த முடியாது
செபிக்கிறோம். ஆண்டவர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர் இந்த கால வெள்ள ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா, எங்களுடைய செவத்தலாம் நீர் கிருபையாக கேட்டீர ஸ்தோத்திரம். கிருபையும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்தவரை ஒளியத்தோடு இருக்க, ஆண்டவரே சபையோடு இருக்க, சபை மக்களோடு இருக்க கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் எங்களுக்கு ஆண்டவரே நீர் மேய்ப்பரால் நோட்ட முடியாது செபிக்கிறோம். அதற்கான வல்லமை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கால வழி இறங்கி கிரியை செய்வீரா ஸ்தோத்திரங்கள். செபத்தலான் கிருபையாக கேட்டீர ஸ்தோத்திரம். துதி கணமைக்கு சத்திரம் கர்த்தராய் இன்ப நாமத்தில் செபிக்கிற நிச்சயமுள்ள பிதாவே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. படுகொலியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். படுகொலியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. சுழல் காற்று உன்னை சூழ்ந்தாலும் அவர் கிருபை உன்னை என்றும் தாங்கிடுமே. சுழல் காற்று உன்னை சூழ்ந்தாலும் அவர் கிருபை உன்னை என்றும் தாங்கிடுமே. சோதனையில் நீ அமிழ்ந்தாலும் சோர்ந்திடாதே, உன்னை அவர் அணைப்பாரே. சோதனையில் நீ அமிழ்ந்தாலும் சோர்ந்திடாதே, உன்னை அவர் அணைப்பாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார்,
கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகழ்ந்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. 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 மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து பல தேசங்களும் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். காலையிலே கர்த்தரை துதிக்கிறது ஒரு மேன்மையான காரியம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு கர்த்தரை துதிக்கிறதை விட ஒரு ஆசீர்வாதமான காரியம் காலையில் ஒன்று இல்லை. காலையில் எழும்பினோடனே ஆண்டவருக்கு துதி செலுத்தணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். துதியும் ஸ்தோத்திரமும் நமக்கு ஒரு பாதுகாவலையும் கொடுக்கும், சத்துருவை அழிக்கும். துதி ஸ்தோத்திரமும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். துதி ஸ்தோத்திரமும் சமாதானத்தை கொண்டு வரும், ஒரு பெரிய நிறைவை திருப்தியை கொடுக்கும் என்று 147 சங்கீதம் 12 13 வசனங்களை வாசிக்க வேணாம், அதை குறித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளை அருமையான இன்றைக்கு ஒரு உபவாச நாள், சபைக்கான உபவாச நாள். கர்த்தர் பெரிய கிருபையாக நாட்களிலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். வாசித்துவிட்டு நாம் அடுத்த பகுதிக்கு போகலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து, நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுதலை அடைந்தவன் திருப்தி அடைவான், திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. யாருக்கு? தெய்வ பயம் உள்ளவனை. கர்த்தருக்கு பயப்படுதல் எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஒரு நபர் பயந்து நடந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு நபருக்குள்ளே வந்தால் சொல்றாரு, அது ஜீவனுக்கு ஏதுவானது, மரணத்துக்கு ஏதுவானதல்ல. மரணத்துக்கு ஏதுவானது எவ்வளவோ உண்டு. ஜீவ விருட்சத்தின் கனியா, அந்த கனியை புசிச்சிருந்தா அவன் வாய்சு நாட்கள் ஜீவனுள்ள நாட்களாகவே இருந்திருக்க, மரணத்தை கண்டிருக்க மாட்டான். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை எப்பொழுது நீ புசிக்கிறாயோ அன்றே நீ சாவாய். அதாவது ஜீவனுக்கு ஏதுவானதுன்னு ஒன்று வேதத்தில் உண்டு, மரணத்துக்கு ஏதுவானதும் உண்டு. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எப்பொழுதும் ஆவிக்குரிய சிந்தை வேண்டும், ஆவிக்குரிய நோக்க வேண்டும், ஆவிக்குரிய எண்ண வேண்டும். மாமிச எண்ணம், மாமிச சிந்தை அழிவை கொண்டு வந்துவிடும். அருமையானவர்கள், மரணம் என்பது 2 விதமான மரணம். எல்லாருக்கும் ஒரே மரணமா? துன்மார்க்கன் எப்படி சாகுறானோ நீதிமானும் மரணம். ஆனால் 2ஆம் மரணம் தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வரக்கூடாது. பாவம் செய்கிற ஆத்மாவே, அதுதான் 2ஆம் மரணம். அந்த 2ஆம் மரணம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு வரக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளை 2 விதமான மரணம். சரீரப்பிரகார மரணம் உண்டு, ஆத்மாவுக்கும் ஒரு மரணம் உண்டு. இந்த ஆத்மா சாகக்கூடாது. இந்த ஆத்மா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும். அதனால தான் அந்த மனுஷன் ஆதாயம் பண்ணல, ஆத்மா ஆதாயம் பண்ணணும்னு வேதம் சொல்லுகிறது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன். ஆத்மா சோல் வின்னராக இருக்கேன். நாம் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும். உங்கள் ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறவன். இன்னைக்கு அநேகருடைய ஆத்மா மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதில் சொல்லியிருக்கிறாரு, அந்த வசனத்தை படிச்சிருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது,
அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து திருப்தியா இருப்பான். குடும்ப வாழ்க்கை நம்ம தெய்வ பயம். ஏன்னா அவன் தீமை செய்ய மாட்டான், பொல்லாப்பை விட்டு விலகிடுவான், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவான். அதனால் அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, அவன் திருப்தி அடைப்பான். திருப்தி. அந்த தெய்வ பயம் உள்ளவன் எப்பொழுதுமே தலை குனிய மாட்டான், தலை நிமிர்ந்து நடப்பான். ஏன்னா அவனுக்குள்ளே ஒன்று உண்டு, எனக்கு தெய்வ பயம் உண்டு. பேய்க்கு பயப்படுற, நோய்க்கு பயப்படுறோம், மனுஷனுக்கு பயப்படுறோம், அதெல்லாம் கன்னி. பேய்க்கு பயந்தான் உள்ளே வந்துடும். பேய்க்கு பயப்படக்கூடாது. அவன் ஆயுதமே பயந்தான். பிசாசு கொண்டு வர்ற முதல் ஆயுதம் பயம். பயத்துக்கு பின்னே அவன் இருப்பான். ஒரு நாள் ஒரு பேய், நிறைய பேய் சொல்லும், பயந்தான் வந்துட்டேன், பயந்தான் வந்துட்டேன். அப்போ அந்த ஆயுதமே பயம். எதை குறித்தும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பயப்படக்கூடாது. அப்போது தெய்வ பயம் வேணும். ஆண்டவருக்கு பயப்படும் பயம் ஒரு நபருக்கு இருந்தால் பிசாசு எரிஞ்சு போயிடுவான். அவனுக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை இந்த வேதம் எழுதி வைத்திருக்கிறது. ஆகவே திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. எப்படி வாதை உன் வீட்டை கூடாரத்தை அணுகாதோ அதுபோல தீமை உன்னை, உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை அணுகாது. கொன்னையும் குடும்பமாக தெய்வ பயம் உள்ளவனாக இருந்தான், தேவனுக்கு பயந்து. அப்படின்ட்டு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். யோசேப்பு சொன்னான் சகோதரர்களை பார்த்து, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நான் யாரு? தேவனுக்கு பயப்படுகிறவன். வாசிங்க ஒரு வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே அந்த வசனம் உண்டு. அருமையான நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அருமையானவர்களே, சரி, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 41 42வது அதிகாரத்தில் இருக்கும். அது சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அதனால் அந்த சகோதரரை பார்த்து சொல்கிறான், அவன் தேவனுக்கு பயந்ததுனால தான் பாவத்தை விட்டு விலகி ஓடிக்கிட்டே இருந்தான். ஒரு நபர் இந்த பூமியிலே தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் அவங்க தீமை செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா 19ஆம் சங்கீதம் சொல்லுகிறது 9வது வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவா? சுத்தமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தெய்வ பயம் உள்ளவர்களாய் வாழுவோம். அப்போ தான் நம்ம சுத்தமாக வாழலாம். மனசாட்சி, இருதயம், உட்புறம் எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டே இருப்போம். காரணம் தெய்வ பயம். ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்த ஒரு வாசியுங்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். கற்பனைகள் என்பது நிறைய கற்பனை உண்டு. அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமையா? இது ஒரு கடமை. என்ன சொல்லுவான், கடமையாற்றியா, இந்த கடமைக்கு செய்தா. ஆனால் கடமை, அவன் சொன்னான், அரசியல்வாதி சொன்னாங்க, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, 3 முக்கியம். நான் கட்சிக்கே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்றால் ஆண்டவருடைய பிள்ளைக்கு கடமை. நாம் கடமை என்று நமக்கு உண்டு. ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒரு கடமை உண்டு, ஒரு குடும்ப தலைவிக்கு கடமை உண்டு, பிள்ளைகளுக்குன்னு ஒரு கடமை உண்டு. அருமையானவர்களே, ஒரு அதிகாரிக்கு ஒரு கடமை, அதை செஞ்சு முடிக்கணும். அதில் சொல்றார், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. பார்த்தீங்களா, எல்லா மனுஷனும் அவர் கற்பனைகள். அருமையானவர்களை, கற்பனை என்றால் பிரதான கற்பனை உண்டு, வாக்குத்தத்த கற்பனை உண்டு, புதிய கற்பனை உண்டு. இப்படி கற்பனைகள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை ஒரு நபர் கை கொண்டால், அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், ஒரு கேட்குறான், கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எது அப்படின்னு. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் கேட்கிறான். அவர் சொன்னார், இயேசு, வாசிங்க. வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனைகளில் எல்லாம், அதாவது கற்பனைகள் அப்படின்னு சொல்லலாம், கற்பனைகளில் எல்லாம் முக்கியமானதுன்றான், பிரதானமானது.
இது ஒரு சொல்கிறோம்ல, இது பிரதானமானது, முக்கியமானது. அது மாதிரி பிரதான கற்பனை என்ன என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள். என்ன சொல்றாரு? அவனை மாத்திரம் சொல்லல, அந்த மனுஷனை பார்த்து சொல்லல, இஸ்ரவேலே எல்லாருக்கும் போய் சொல்றாரு அங்க நின்றுகிட்டு, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நல்லா கவனிங்க. இஸ்ரவேலே, இஸ்ரவேலுக்கெல்லாம் எத்தனை கர்த்தர்? ஒரு கர்த்தர் தான். 3 இல்லை, 4 கிடையாது, ஒரு கர்த்தர் தான். 3ன்னு போனீங்கன்னா விக்கிரக ஆராதனை. 3 பிதாவாய் இருந்தார். அவர் சதாகாலம் உள்ள தேவன். கர்த்தருக்கு வார்த்தையாய் இருந்தார். ஆமாம், அந்த வார்த்தை தான் இந்த பூமியில் என்ன வந்துச்சு? மாமிசமாய். வார்த்தையாக இருந்தால் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு எப்படி வந்திருக்கும்? மாமிசமாக இல்லை, தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அவர் உன் தலையை நசுக்க வருவார் நிறைவேறணும் இல்லை சாத்தான் சொன்ன வார்த்தை. வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை தான் மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே இப்போ வாசம். அவ்வளவு பெரிய தேவன். வானம் சிங்காசனம், வானம் சிங்காசனம், பூமி பாதபடி அவ்வளவு பெரிய தேவன். அருமையானவர்களை, ஒரு சாதாரண ஒரு பெண் ஒரு மரியாளுடைய கருவறைக்குள்ளே வந்து தன்னை 10 மாதம் அடக்கி வைத்து கொண்டிருந்தார். காரணம், அவர் வரணும், தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராகணும். அதை சொல்லுகிறார் பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும் பொழுது. வாசியுங்கள் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாமிசத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. மாமிசத்தின்படி பாருங்க, இங்க கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ஹல்லேலூயா. சர்வத்திற்கு மேலான ஒரு தேவன் தான் இருக்க முடியும். ஆமா, இவர் ஒரு சர்வத்துக்கு மேலான தேவன், அவர் ஒரு சர்வத்துக்கு மேலான தேவன், இன்னொரு ஒரு அப்படிலாம் இல்லையே. பைபிளெல்லாம் கதை கட்டாதீங்க. வேதம் சொல்லுகிறது இவர் மாமிசத்தின்படி பிறந்தார். இவர் யார் தெரியுமா? சர்வத்திற்கு மேலான தேவன். அதை யோவான் நிருபத்தில் எழுதும் பொழுது இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது வாசியுங்கள், ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47வது வசனம். 1 கொரிந்தியர் 15:47. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானா என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற. அடுத்த வசனம். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. 47 தானே வாசிக்கிறீங்க? 47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். மண்ணு. இரண்டாம் மனுஷன் வானத்தில் வந்த கர்த்தர். ஹல்லேலூயா. 2ஆம் மனுஷனாய் வந்தார்களே, பாலகனாய் வந்தார்களே, குமாரனாய் வந்தார்களே, இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இதாய சத்தியம். இதை சொல்லத்தான் எங்களை முன்னே நிறுத்தி வைத்திருக்கிறார். இதை சொன்னத்தான் எங்களை ஊழியக்காரனாய் அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு இதை சொல்லத்தான் அவருடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே வானத்திலிருந்து வந்த கர்த்தர், இவர் பாலகனாய் வந்தார், குமாரனாய் கொடுக்கப்பட்டார். ஆனால் கொடுக்கப்பட்டார், அவ்வளவுதான். குமாரனுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு போயிட்டார். முடிந்ததுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டார். கர்த்தருக்கு ஆமா, எதுக்கு சொல்லேன்? பிரதான இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர். இதற்கு ஒப்பாயிருக்கிற கற்பனை அருமையானவர்களேன்னு சொல்றார். வாசிங்க, விட்டுறீங்களா?
மார்க் 12ஆம் அதிகாரத்திலே படிச்சல்லையா 29:30 இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. நல்லா கவனிங்க, அதோட முடிச்சிடல, ஒரே கத்தன்னு முடிக்கலை. இதற்கு புதிய ஏற்பாட்டில் கொண்டு வர்றார், புதிய காலத்தில் கொண்டு வர்றார். இதற்கு ஒப்பாயிருக்கிற சம்மந்தப்படுத்துகிறார். கற்பனை எதுவென்றால், உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறியோ பிறனிடத்தில் என்ன பண்ணு. இன்னைக்கு புருஷன் மேலே மனைவிக்கு அன்பு இல்லை, மனைவி மேலே புருஷனுக்கு. அநேக குடும்பங்கள் இப்படி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது சரீரத்தை நேசிக்கலை, தலையை நேசிக்கலை, அன்பு இல்லையே. குடும்பம் எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? பிள்ளைகள் எப்படி நல்லா இருக்க முடியும்? ஆகவே கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனை நேசிக்கணும், அந்த அன்பு கூறணும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். மனைவியும் புருஷன் மேல் அன்பு செலுத்தணும். ஆமாம், அன்பு கூறணும். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தத்தான் புருஷ மனைவி. ஆகவே பெற்றோர்கள் மேலே, பிள்ளைகள் மேலே, ஒருவர் மேலே ஒருவர், ஒரு கத்தருடைய பிள்ளை மேலே ஒரு கத்தர்கிட்ட தான் நான் அன்பு செலுத்துவேன், ஒன்றெல்லாம் செலுத்த மாட்டேன்னா ஒன்றை அன்பே கிடையாது. கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இதான் வேதம். ஆகவே அன்பு செலுத்தணும், அன்பு கூறணும். அருமையானவர்களே, அப்போ சொல்றார், இதற்கு ஒப்பாயிருக்கிற கற்பனை சொல்லிட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம், நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. நீ சொன்னது சத்தியம். இதான் சத்தியம். இதான் நாங்க சொல்றோம், சத்தியத்தை சொல்றோம், சத்தியத்தை சொல்றோம். இந்த சத்தியத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கத்தருக்கு என்ன ஸ்டாலினையா? ஆமாம், இந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு பலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேர் அலையிலே, வெளிநாடுகளிலே, வெளி ஊர்களிலே இந்த சத்தியத்தை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கேளுங்க, கேட்டு வழிநடத்தப்படுங்க. அருமையானவர்களே, இதான் கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்றேன். 112ஆம் சங்கீதத்தில் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனை கேட்டும் கட்டளை மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், அவன் வம்சம் ஆசீர்வாதமாயிருக்கும். பலத்த சந்ததி உங்க சந்ததியாய், உங்க சந்ததி, உங்க வம்சம் ஆசீர்வாதமான ஒரு வம்சமாய் இருக்கணும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க வீட்டில் வந்து தங்கணும், இருக்கணும். அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இந்த கட்டளைகளின் மேல் மிகவும் பெரியும். எப்போ செய்யணும்? அப்பா ஒரு கட்டளை போட்டிருக்காரு, ஆமாம் அம்மா ஒரு கட்டளை போட்டிருக்காங்க, அப்பா கட்டளையை நிறைவேற்ற, அதான் பிள்ளை. அப்பா ஒரு கட்டளை, ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றான், டே இங்கே வாடா அன்னைக்கு போ. இல்லை அப்பா ஒரு வேலை சொல்லியிருக்காங்க, அதை நிறைவேற்றி முடிக்கணும், செய்து முடிக்கணும், அதுதான் பிள்ளை. அது மாதிரி தான் நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றணும், அதன் மேலே ஒரு பிரியமாக இருக்கணும், வாஞ்சையாக இருக்கணும். அப்போ தான் வருங்கால நம்ம சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு பலத்த சந்ததியாய் வருவதை நீங்கள் காணலாம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் யாத்திராகமம் 20:6 சொல்லுகிறது. வாசியுங்கள். கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை வாசி. 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட அன்பு செலுத்தி அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கைக்கொள்ளு, 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் உள்ளவராய் உன் குடும்பத்துக்கு இருப்பேன், உன் தலைமுறைக்கு இருப்பேன், உன் சந்ததிக்கு இருப்பேன். இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கர்த்தருக்கு. ஆகவே இரக்கமுள்ள தேவனாய் இருப்பார். நம் பிள்ளைகளுக்கு இறங்குவார், பிள்ளைகளின் பிள்ளைகளை இறங்குவார். சந்ததி சில சந்ததிகளை பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தருக்கு பயந்து வர்ற சந்ததியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நல்ல குடும்ப வாழ்க்கை செஞ்சுருப்பாங்க. அவங்க வாழ்க்கை, அந்த பிள்ளைகள், ஓ இன்னாரு பிள்ளை
அவங்க பேரனா நீங்கள் அந்த ஐயா எப்படி இருந்தார் தெரியுமா? அதுதான் கர்த்தருக்கு. இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் மாத்திரம் நமக்கு இருந்துச்சுன்னா சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. கர்த்தருக்கு பயப்படலைன்னா அந்த உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இராது. இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேங்கல்ல, எங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தெய்வ பயம் உள்ளவர். ஆமாம், அவர் அப்படி ஜெயிப்பார். இந்த சர்ச்சில் வந்து சாகிற வரைக்கும் வந்த இருக்கிற காலெல்லாம் முழங்காடிட்டு ஜெபிப்பார். நான் நினைக்கிறேன் அவர் கிட்டத்தட்ட அருமையானவர்களை 90 வயசுக்கிட்டாய் அவர் சாகையில். ஆனாலும் கரங்களை உயர்த்தி ஜெபிப்பார், அப்படி அசைத்து ஜெபிப்பார். விடிய காலம் 3 மணிக்கு பார்த்தா பெட்ரூமில் கையை விரித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். நான் அப்படியே போவேன், என்னடா சத்தம் கேட்குற 2 மணிக்கு நான் ரூமுக்குள்ளே போனேன்னா ஜெபிச்சுக்கிட்டு இருப்பார். டைமுக்கு பார்த்தீங்கன்னா பைபிள் எடுத்து வாசிச்சுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி எங்கள் மாமியாரை பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான். 2 மணிக்கு போனாலும் அவங்க உள்ள ரூமில் ஒரு கட்டில் முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே காலை மடக்கிக்கிட்டு மண்டி போட்டுக்கிட்டு அப்படியே கையை ஆட்டி ஆட்டி ஜெயிப்பாங்க. இவங்க பிள்ளைகளை பார்த்தீங்களா? சந்ததியை பார்த்தீங்களா? அவங்க பிள்ளைகளை பாருங்கள், பேர பிள்ளைகளை பாருங்கள், இங்கிட்டு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் உண்மை. நேற்று நாங்கள் விஜயவாடாவில் இருந்தோம். விஜயவாடாவில் இருக்கும்போது புறப்படும் பொழுது அதை தான் சொன்னேன். எங்களுடைய தம்பி பிள்ளைகள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா, இந்த பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிற காரணமே பெற்றோர். அந்த பெற்றோர் நிமித்தம் ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை, அந்த ஈசாக்கை பார்த்து ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமை நிமித்தம் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதித்து உன் சந்ததியை 2 காரியம் சொல்றார். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் ஒரு போடு போடுறாரு பாருங்க. ஈசாக்கை பார்த்து என் ஊழியக்காரனுடைய ஆபிரகாமின் நிமித்தம். உங்க அப்பா தான், ஆனா அவன் என் ஊழியக்காரன், அவன் நிமித்தம் உனக்கு ஆசீர்வாதம்ன்றார். அப்பாவி நிமித்தம் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வரணும். அப்போ அப்பா எப்படி வாழணும்? கர்த்தரை சார்ந்து அவன் என்ன பண்ணான்? தெய்வ பயத்தோடு வாழ்ந்தான், கீழ்ப்படிந்து வாழ்ந்தான், பரிசுத்தமாய் வாழ்ந்தான், அவர் மேலே விசுவாசமாய் இருந்தான். ஆகவே ஆபிரகாமின் தேவன் தான் சொன்னார். அவர் சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் 3 முற்பிதாக்கள் உண்டு. இந்த 3 முற்பிதாக்கள் எப்படி வர்றாங்க? அவங்க நிமித்தம் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஈசாக்கை பார்த்து என் ஊழியக்காரனுடைய ஆபிரகாம் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். விடமாட்டேன். ஏன்னா அவன் என் கட்டளைக்கு, என் கற்பனைக்கு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன், எல்லாவற்றிலும் என்னை ஃபாலோ பண்ணினான். கர்த்தருக்கு நான் ஆபிரகாமின் தேவன்னார். அது மாத்திரமா சொன்னார், என் ஊழியக்காரன் மாத்திரம் சொல்லலை, என் சிநேகிதன்னர். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி என்றார். எப்படி சொல்றார் பார்த்தீங்க? நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்துக்கு வரும் 1 அதிகாரம் 1 வசனத்தில் படிச்சிங்கன்னா வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய, எப்படியா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சவரலாறு. நேரம் டைரக்டா போனால இயேசு கிறிஸ்துவின் வம்சவரலாறுன்னு சொல்லலாம்ல. ஆபிரகாம் மேலே போட்டார். ஆபிரகாம் ஆண்டவர் மறக்கலைங்க, வேதம் மறக்கலை. ஆமாம், அவர் ஆதி ஆகமத்தோடு முடிஞ்சு போனவர் அல்ல, புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறார். கர்த்தருக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமினுடைய சந்ததி, ஆவிக்குரிய விசுவாச மார்க்கத்தார். நல்ல கவனிங்க, நாமெல்லாம் அவங்க எழுத்தின்படி, நம்ம ஆவியின்படி. கர்த்தருக்கு உள்ளத்தில் யூதனானவனே யூதன். வேதம் சொல்லுகிறது, அவர் விழுந்து போன தூதருக்கு கையை கொடுக்கவில்லையா, விழுந்து போன ஆபிரகாமின் சந்ததியை தூக்கி எடுக்க வந்தவர். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்து வச்சிருக்கிறாரு. எப்பவும் அவர் தூக்குவார். விட மாட்டார். விழுந்தால் டப்புன்னு தூக்கிடுவார். என் பிள்ளை ஆபிரகாமின் நிமித்தம் நம்மளை தூக்கி விட வந்தார். ஆபிரகாமின் நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். காலைவெளியிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நல்ல கவனியுங்கள். ஆபிரகாம் நிமித்தம், தகப்ப நிமித்தம் பிள்ளைக்கு ஆசீர்வாதம், அந்த தகப்ப நிமித்தம் பிள்ளைக்கு அந்த தாத்தாவினுடைய ஆசீர்வாதம்,
தாத்தா முழங்கால் போட்டு ஜெபிச்சிருப்பார், தாத்தா வாக்குத்தத்தத்தை வாங்கியிருப்பார், தாத்தா வசனத்தை பிடிச்சிருப்பார். ஆகவே தாத்தா ஜெபிச்சிருப்பார், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். இப்படி ஒரு பேர பிள்ளைக்கு ஒரு தாத்தா, இப்படி மகனுக்கு ஒரு தகப்பன் கர்த்தருக்கு. அப்படி இருப்போமானால் நீங்கள் அப்படி இருங்க. உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் 1000 தலைமுறையாய் தேவன் இரக்கம் செய்வார். கற்பனைகளை அன்பு கூர்ந்து கை கொள்ளுங்கள். கர்த்தருக்கு எல்லார் மேலும் விழுந்த கடமை இது. இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன். உபாகமம் 5ஆம் அதிகாரம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னால் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால், கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால், அப்படி இருந்தால் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. சொல்லுவோம்ல, நீ நல்லா இருப்பப்பா அப்படி சொல்லுவோம். அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, என்றென்றைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்றென்றைக்கும் நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்க. என் கற்பனைகளை எனக்கு பயப்படும் பயம் அதில் எப்படின்னா தெய்வ பயத்தை முக்கியப்படுத்துகிறார். பேய்க்கு பயப்படாத, கர்த்தருக்கு பயப்படு. பிரச்சனையை கண்டு பயப்படாத, கர்த்தருக்கு பயப்படு. பிரச்சனையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். பேயெல்லாம் தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு முன்னே நிற்க முடியாது, மிரட்ட முடியாது, எந்த சூனியம் முன்னே மேற்கொள்ளாது, எந்த பாவ சாப கட்டுகளும் நிற்காது. அதை சுமந்து தீர்த்து விட்டார், அது நொறுக்கப்பட்டும் அது உடைக்கப்பட்டு போகும். கர்த்தருக்கு தெய்வ பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய், அவ்வளவுதான். 128ஆம் சங்கீதத்தினுடைய ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் சுதந்திரிச்சாகணும், இல்லைன்னா உனக்கு தெய்வ பயம் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். என்ன அருமை! உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். 1 அப்படின்னா அவன் சோம்பேறியா இருக்க மாட்டான்னு அர்த்தம். சுறுசுறுப்பாக இருப்பான், பிரயாசப்படுவான், வேலைகளை செய்வான், இரவும் பகலும் பாடுபடுவான், ஒரு நாளை கர்த்தருக்கு கொடுப்பான். கர்த்தருக்கு அவன் கைகள் பிரயாசப்படும். அது மாதிரி ஒரு குடும்ப தலைவி பிரயாசப்படுவான், சோம்பேறியா இருக்க மாட்டான். எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு தூங்கி தூங்கி வீட்டையும் இருக்கிற ஆசீர்வாதையும் கெடுத்து போக்கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சுறுசுறுப்பாருங்க. காலையில் ஒரு குணசாலியான ஸ்திரியை போல உங்கள் வீட்டில் சுறுசுறுப்பாக செயல்படுங்க. நீங்கள் ஒரு வியாபார கப்பல் ஆயிடுவீங்க. கர்த்தருக்கு ஆமாம், வேதம் அப்படி சொல்லுகிறது. கைகளின் பிரயாசத்தை தெய்வ பயமுள்ளவன் சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவன் மனைவி அருமையானவர்களே கனிதரும் திராட்சை கொடியை போல வீட்டோரங்களில் இருப்பாள். தெருவில் அல்ல, வீட்டு ஓரங்களில். கர்த்தருக்கு அருமையான பிள்ளைகள் பந்தியை சுற்றின எப்படி இருப்பாங்க? ஒளிவ மர கன்று, வேற மரம் இல்லை, ஒளிவ மரம். அந்த பிள்ளைகள்லாம் எப்படின்னா ஆலிவ். அதாவது 52ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரம்னா, பச்சையான ஒளிவ மரம். அனாயிண்டிங், ஒரு அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளாய் உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்க. ஆமாம், அபிஷேகத்தை முக்கியப்படுத்தின பிள்ளைகளாய் உன் பந்தியை சுற்றிலும் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஆமாம், சுற்றிலும். இன்னைக்கு பிள்ளைகள் அப்படி இருக்காங்களா? அப்படி வளர்த்துருக்கிறாங்களா? உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? தெருப்பொறுக்கியாக இருக்குது சிலது. ஆமாம், ஜாக்கிரதையானுங்க. விசுவாச பிள்ளைகளில் பெற்றோர்கள் கையில் தான் கணக்கு கேட்பார். பிள்ளை எப்படி வளர்த்தேன்னு கேட்பார். தெய்வ பயத்தோடு நீ வளர்த்தியா? கீழ்ப்படிதலோடு வளர்த்தியா? நல்ல ஜெபத்தில் வளர்த்தியா? வேத வாசிப்பில் வளர்த்தியா? ஆராதனை கொண்டு போய் பிள்ளையை வளர்த்தியா? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டது உண்டா? கர்த்தருக்கு சாலினையா ஜெபம் பண்ணார். அவர் பிள்ளைங்கள்லாம் சைக்கிளை வச்சு பின்னாடி வச்சு மிதிச்சுக்கிட்டு வருவார். முன்ன ஒன்று உட்காந்துருக்கான், அவங்க அம்மா பின்னாடி அந்த அம்மா வச்சுருப்பாங்க. ஆமாம், அந்த பிள்ளைகள்லாம் பாருங்கள் இன்றைக்கி எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. பிள்ளைகள் இந்த நிமிஷமும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தால் அப்பா அம்மா அந்த 3 பிள்ளைகளை எவ்வளவு கனப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி சில குடும்பத்தில் நான் பார்க்குறோம், சிலது எதிர்த்து பேசும். ஒழுங்காக பைபிள் படிக்காது, ஒழுங்காக
அருமையானவர்களே, காலேஜுக்கு போனால் ஸ்கூலுக்கு போனால் ஒழுங்காக போகாது, ஒழுங்காக எல்லாம் முட்டை வாங்கியிருப்பேன் சொல்லுவான்ல, நல்லா பெரிய முட்டையா. நேற்றே முன்னால ஒரு பார்த்தோம், இந்த நெருப்பு கோழி இவ்வளோ பெரிய முட்டை கத்தருக்கு, அது மாதிரி வாங்குறான் பாரு, நல்லா வாங்கினியா பெரிய முட்டை. காலேஜுக்கு போனால் முட்டை வாங்க போகிறது எப்படி? ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண வேணாம் கத்தருக்கு. இன்னைக்கு பிள்ளைகள் லட்சணத்தை பாரு. இது காரணம் வளர்க்குறவங்க, ஊதாரித்தனமாக வளர்க்குறது, தெய்வ பயம் இல்லாமல் வளர்க்குறது, எதிர்த்து பேசுகிற மாதிரி வளர்க்குறது. நீ சொன்னா பிள்ளை கீழ்ப்படியணும், எடுனா எடுக்கணும், உக்காருனா உக்காரணும். நாங்கள் அப்படி தான் வளர்க்கப்பட்டோம். அதனால் உங்களுக்கு முன்னே பேசிக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளை வளர்க்குங்கள், பிள்ளைகளை பெற்றோர்களில் வளர்க்கணும். கேட்டா சிம்சோனுடைய பெற்றோர் கேட்டாங்க, நான் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும். கத்தருக்கு வளர்க்கணும், நடத்தணும் தாய் தகப்பனுடைய வேலை. வேலை வளர்க்குற வேலை நம்ம வேலை, நடத்துகிற வேலையும் நம்ம வேலை. பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயதில் விட மாட்டான். 5 வளையாது, 50 வளையும், ஒடிஞ்சிடும். 5 வளைச்சிடலாம், கம்பான பிறகு வளைச்சின்னா ஒடிஞ்சு போயிடும். ஆமாம், இல்லைன்னா அதுக்கு நீ கனவு கொடுக்கணும். நீ எல்லாம் தெரியலாம், ஆனால் பிள்ளைய நீ வளர்க்கலையே ஒழுங்கா, உனக்கும் இடம் இல்லை பரலோகத்தில், உன் பிள்ளைக்கும் இடம் இல்லைன்னு தள்ளி விட்டா என்ன பண்ணுவேன்? நல்ல கவனிங்க, ஜாக்கிரதையாக இருங்க கத்தருக்கு. இதுதான் உண்மை. அதனால் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள், கன்றுகளை போல இருப்பார்கள். அங்கே சியோனிலிருந்து கத்தர் உன்னை என்ன பண்ணுவார்? இதுதான் 128ஆம் சங்கீதம். சியோனிலிருந்து கத்தர் ஆசீர்வதிப்பார், எருசலேமின் வாழ்வை காண வைப்பார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என்ன உண்டாகும், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். பிள்ளைகளின் பிள்ளை எப்போ சாக வேண்டியவன் யோபு மறுபடி 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து 3ஆம் சௌந்தரியமான பிள்ளைகள், அழகான குமாரத்திகள். கத்தருக்கு என்னவா 3 தலைமுறைகள் வளர்த்தான், பூர்ண ஆயுசோடு மரித்தான். பிள்ளைகளின் பிள்ளைகளை வளர்த்தான், அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளை வளர்த்தான். எப்படி பார்த்தீங்களா? இதுதான் தெய்வ பயம். யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பேட்டு விலகிறவன், உத்தமன். அது மாத்திரமா, அவன் கையின் கிரியைகளெல்லாம் கத்தர் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்த. அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிக்கிட்டே வந்துச்சு. சாத்தான் பராமப்பட்டான், அழிச்சான். ஆனால் நீ அழிச்சதை அவர் திரும்ப 2 மடங்கு அவனுக்கு கொடுத்தார். அழிக்கிறவன் பிசாசு வேலை, கொடுக்கிறவர் கத்தருடைய வேலை. ஆனால் நீ தேவனுக்கு பயந்து உத்தமனை மாத்திரம் இருந்துக்கிட்டே இரு. இப்படி போயிடுச்சே 4 பேர் சொல்லுவான், நீ அந்த சபைக்கு போன, நீ இப்படி போன அப்படி போன. அதனால தான் சொல்றவன் சொல்லட்டும், நீ தெய்வ பயத்தோடு வாழுங்க. கத்தர் சாத்தான் அழித்ததை, நீ இழந்ததை அவர் திரும்ப கொண்டு வருவார், உனக்கு கொடுப்பார். நம்முடைய தேவன் அவ்வளவு பெரியவர். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க, நீ எனக்கு பயப்படும் பயமுள்ளவனாய் நீ வாழு கத்தருக்கு. ஆகவே ஒரு வசனம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம். 103ஆம் சங்கீதம் 17வது வசனம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கு உள்ளதான். கர்த்தருடைய கிருபை இருக்கு பாருங்க, யாரு மேல இருக்குதான்? அவருக்கு பயந்தவர்கள் மேல். இது போதுமே, இந்த கிருபை எவ்வளவு ஆசீர்வாதம். கிருபை இருந்தா போதுங்க, தப்பிச்சு போய்கிட்டே இருக்கலாம். கிருபை இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கிருபை எப்படி நம்ம கொடுக்கிறாரு? இவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுதான். ஆமா, பயந்தவர்களை சூழ்ந்து கொள்ளுதான். பயந்தவர்கள் மேல கிருபை இருக்குதான். ஆண்டவர் சொல்றாரு, இவன், இந்த குடும்பம், இந்த மக, இந்த பையன், என் பிள்ளை எனக்கு பயப்படும் பயத்தோடு வாழ்றான். கிருபை கொண்டு அங்கே வைக்கிறார் அவங்க மேல. 117ஆம் சங்கீதம் சொல்லுது, அவருடைய கிருபை நம்ம மேல வைக்கிறாராம். கிருபை இருந்தா போதும். இந்த உலகத்துல பாட்டெல்லாம் பாடுறோம், கேட்குறோம், கிருபை இல்லாம வாழ முடியாது தான் கிருபை. நீ கிருபை இருந்தா உலகத்துல எங்கு போனாலும் அந்த கிருபை உன்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்மை வரும், கிருபை வந்தா பின்னாடி நன்மை வரும். நன்மை வந்தா கிருபை வரும், கிருபை வந்தா நன்மை வரும், தீமை வராது. ஆகவே நல்ல கவனிங்க, அவருக்கு பயந்தவர்கள் மேல், தெய்வ பயமுள்ளவர்கள் மேல், அப்படிப்பட்ட குடும்பத்தின் மேல் கிருபை 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 கர்த்தருக்கு.
ஆமாம், 34 சங்கீதம் 7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ அவருடைய தூதன் பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். தெய்வ பயத்தோடு உன்னை விடுவிக்க தூதனே வருவார், பாளையம் இறங்குவார். நீ சாட்சிகளை சொல்லலாம். சங்கீதம் 34:9 சொல்லுகிறது, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. எல்லாம் நிறைவா இருக்கு, நிறைவா இருக்கும். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையே இருக்காது. ஜெபம் பண்ண போனோம், உங்களுக்கு குறைவு இருக்கா? நீங்கள் தெய்வ பயமுள்ளவர்களாக மாறிடுங்க, குறையே இருக்காது. உங்கள் வீட்டில் நிறைவு, வாழ்க்கையில் நிறைவு, மன நிறைவு, எல்லா நிறைவும், சந்தோஷத்தின் நிறைவு, மகிழ்ச்சியின் நிறைவு, அபிஷேகத்தின் நிறைவு, ஆவிக்குரிய நிறைவு, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் நிறைவு உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்ததியை நிறைஞ்சிருக்கும். பயந்தவர்களுக்கு குறை இருக்காது. அப்படின்னா நிறைவு இருக்கும், ஒரு நன்மையும் குறைவிடாது. எல்லாம் முழங்காலிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படும் பயம், ஆமாம், அவன் திருப்தி அடைவான். தீமை அவனை அணுகாது. இன்னைக்கு தீமைகள், தீங்குகள், பிசாசுகள் உங்களை அணுகாமல் இருக்க, தீமை அணுகாமல் இருக்க, தீமை செய்கிறவன் இருப்பான், தீமை அனுப்புவான், தீங்கு செய்யும் தூதன் ஒருவேளை அனுப்பப்படுவான், பேய் வரும், ஆனால் ஒன்று அணுகாது, அது போய்கிட்டே இருக்கும். உன் குடும்பத்தை அணுகாது, பிள்ளைகளை அணுகாது, உன் தொழிலை அணுகாது, உன் உத்தியோகத்தில் அணுகாது, உன் சரீரத்தை அணுக விடமாட்டார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது தெய்வ பயம். ஆண்டவருக்கு பயப்படும் பயந்து வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்களை இந்த அருமையானவர்களை ஜூலை 19ஆம் தேதி காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம். ஓ, தெய்வ பயம். அவருடைய கற்பனைகள் மேல் பிரியமா? அவருடைய அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறோமா? எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை என்று சொல்லிவிட்டார். தேவனுக்கு பயந்தவர் கற்பனைகளை கைக்கொள், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்ய வருவார். 1000 தலைமுறை உன் குடும்பத்துக்கு சந்ததி சந்ததியாய் அவர் இறங்குவார், இறங்குவார். கமாராபூஷா ஒப்பு கொடுப்போம். காலவெளியில் ஒப்பு கொடுக்கிறீங்களா? தேவனுடைய வல்லமை இந்த இடம் முழுவதும் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள அந்த வல்லமை வருது. நீங்க எல்லாம் முழங்கால் போடு, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. இருக்கிற இடங்களில் அக்கினிமயமானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு சில ஆசீர்வாதங்களை உண்டு கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவர்களை சிறியவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் தார். காலவெளியிலே கர்த்தாவே, உமக்கு பயப்படும் பயம் என்றைக்கு எங்களுக்கு இருக்கட்டும். இந்த உலகத்தில் வாழுகிற காலமெல்லாம் யோசேப்பை போல பயந்து பாவத்தை விட்டு விலகி ஓட, யோபுவை போல பொல்லாப்புக்கு விலகி உத்தமனாய் வாழ உதவி செய்யும். கர்த்தாவே, உமக்கு பயந்துமுடைய கட்டளைகளின் மேல் மிகவும் நாங்கள் பிரியமாய் இருக்கும் பொழுது எங்கள் சந்ததியை பலத்த சந்ததியாக்குகிறீர், எங்கள் வம்சத்தை ஆசீர்வதிக்கிறீர். இப்படிப்பட்ட அனுபவங்களை வந்திருக்கிற எல்லாருக்கும் தான் இதில் பங்கு பெற்ற யாவரையும் பலப்படுத்தும். இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும், நன்மைகளினால் நிரப்பும். கர்த்தருக்கு பயப்படுவதற்குரிய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் உயர்வுகளும் இந்த காலவேளையிலே எனக்கு, எங்களுக்கு, எங்கள் குடும்பத்தாருக்கு, சபை மக்களுக்கு நேரடியிலே பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இறங்குவதாக ஆசீர்வதியின் தொடர்ந்து நடத்தி இன்றைக்கு உபவாச கூட்டம் அநேகர் வந்து கலந்து கொள்ள கிருபைதான். தடைகளை தகர்த்து போடும். ஏராளமான மக்களை கொண்டு வந்து இந்த விடுதலையின் உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு விடுவிக்கப்படட்டும், சுகமாக்கப்படட்டும், நன்மைகளை சுதந்திரிக்கட்டும், ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உடைய நாம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்க விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை
திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் வார்த்தைகளை நேரில் கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு உபவாச கூட்டம், உபவாச விடுதலையின் உபவாச கூட்டம். நீங்கள் விடுவிக்கப்பட இப்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். பல இடத்திலிருந்து வர்றாங்க. கட்டாயம் கலந்து கொண்டு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியில் ஆத்துமாவிலே சரீரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலையில் 10 to 10:30 இது ஆரம்பிக்கப்பட்டு விடும். ஆகவே தொடர்ந்து ஜபங்கள், அருமையானவர்களை விண்ணப்பங்கள், வார்த்தைகள், விடுதலையின் ஜபம், ஆராதனை எல்லாம் உண்டு. கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவதூதருக்கு உதவியாக கை கோடாமல், தேவதூதருக்கு உதவியாக கை கோடாமல், எதற்குமே உதவாயென்னை கை நீட்டி தூக்கி நீரே, எதற்குமே உதவாயென்னை கை நீட்டி தூக்கி நீரே, மனப்பூர்வமா ஸ்நேகித்தீரே, மனதார நன்றி சொல்வே, மனப்பூர்வமாய் ஸ்நேகித்தீரே, மனதார நன்றி சொல்வே. அனுகூலமானவரே, ஆதரவாயிருந்தவரே, சகாயம் செய்தவரே, அனுகூலமானவரே, ஆதரவாயிருந்தவரே, என் இயேசு ராஜா நீரே. நிந்தைகள் சூழ்ந்த போது தாயினும் மேலாய் நேசித்தீரே, நிந்தைகள் சூழ்ந்த போது தாயினும் மேலாய் நேசித்தீரே, வெட்கப்பட்ட இடங்களிலெல்லாம் கீர்த்தியாய் வைத்தீரையா, வெட்கப்பட்ட இடங்களிலெல்லாம் என்னை புகழ்ச்சியாய் வைத்தீர்